வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 27. வசனத்திற்கான பசி. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதின்மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்துதல் 6 வசனங்கள் 5-6. ஒரு நாட்டின் பணவீக்கம் விகிதம் ஒரு மாதத்தில் 50% அதற்கு மேலோ அதிகரிக்கும் போது அது மிகை பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் போது ஹங்கேரி நாடு வரலாற்றிலேயே மிக மோசமான மிகை பணவீக்கத்தை எதிர்கொண்டது. தினமும் பணவீக்கம் விகிதம் 207% அதிகரித்தது. ஒவ்வொரு 15 மணி நேரத்திற்கும் பொருட்களின் விலை 2 மடங்காகியது. 3ஆம் முத்திரை திறக்கப்பட்டதாக யோவான் கண்ட தரிசனம் உலகத்தில் ஆவிக்குரிய பசியும் ஏக்கமும் அதிகமாக இருந்த ஒரு காலத்தை வெளிப்படுத்தியது. ஒரு தராசை பிடித்திருந்தவர் கருப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்ததாக அந்த தரிசனம் தொடங்குகிறது. அவர் பார்த்த 1ஆம் குதிரை வெண்மை நிறத்தில் இருந்தது. அது சபை வரலாற்றில் கலப்படமற்ற சுவிசேஷத்தை வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் கொலோசையர் 1 வசனம் 23 கொண்டு செல்வதில் வெற்றிகரமாக இருந்த காலகட்டத்தை குறிக்கிறது. இப்போது ஏன் கருப்பு குதிரை? கருப்பு என்பது பரிசுத்தமான கோட்பாட்டிற்கு எதிரானதை குறிக்கிறது. பொய்யான கோட்பாடுகள் சபையை தொற்றிக்கொண்டு சபையால் அவை போதிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தை சுட்டிக்காட்டுகிறது. பொருட்களை எடை போடுகிற தராசு பெல்ஷாத்சார் நடத்தின விருந்தை ஞாபகப்படுத்துகிறது. அப்போது அந்த துன்மார்க்க ராஜா தேவனை பரியாசம் பண்ணினான். அந்த மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி இதுதான்: நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். தானியேல் 5 வசனம் 27. இந்த இருண்ட காலங்களின் துவக்கத்தில் கிபி 313 முதல் 538 சபையானது வேதாகம சத்தியத்தை அடக்கியது. அதனால் கருப்பு குதிரையால் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த தரிசனத்தில் கேட்ட குரல் ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் சொல்கிறது. வெளிப்படுத்துதல் 6 வசனம் 6. ஒரு பணம் என்பது ஒரு நாள் சம்பள தொகைக்கு சமமானது. ஒரு படி கோதுமை என்பது ஒரு நபர் ஒரு நாளில் தோராயமாக சாப்பிடக்கூடிய கோதுமையின் அளவு. திருமணமாகி 4 பிள்ளைகளுக்குள்ள ஒருவருக்கு 1 படி கோதுமை போதாது. விலைமலிவானதும் சத்து குறைந்ததுமான வார் கோதுமை மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. வழக்கமாக ஒரு பணத்தை வைத்து 24 படி வார் கோதுமையை வாங்க முடியும். எனவே சபை வரலாற்றின் இந்த காலகட்டம் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்ச காலமாகும். ஆமோஸ் 8 வசனம் 11. நல்ல செய்தி என்னவென்றால், ஆவிக்குரிய பலத்திற்கு தேவன் அருளுகிற ஈவை சுட்டி காட்டுகிற எண்ணெயும் திராட்சரசமும் சங்கீதம் 104 வசனம் 15, ஏசாயா 25 வசனம் 6, லூக்கா 22 வசனம் 20 அந்த சமயத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அன்புள்ள தேவனே, பரலோகத்தின் அனுதின அப்பத்தை உமது வார்த்தையிலிருந்து ஊட்டமளிக்கிற ஆவிக்குரிய உணவை இன்று எனக்கு தாரும். அதிக ஆராய்ச்சிக்கு மத்தேயு 20 வசனம் 2, யோவான் 6 வசனங்கள் 35 மற்றும் 63, அப்போஸ்தலர் 20 வசனங்கள் 29 மற்றும் 30. ஆமேன்.